ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இந்த பார்க்குற வீடியோவில் நம்முடைய சரீரத்தில் ஏற்படக்கூடிய சில காயங்கள்னால எப்படி நம்முடைய இரத்த வெள்ளை அணுக்கள், இரத்த சிவப்பு அணுக்கள், இரத்த தட்டுகள் எப்படி வேலை செய்யுறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய பிக்சரில் எப்படி இருக்குன்னா ஒரு காயம் படுது. அந்த காயம் பட்ட இடத்துல நிறைய மைக்ரோப்ஸ், சில தேவையில்லாத பாக்டீரியாக்கள்லாம் உள்ளே வராங்க. அந்த ரெட் கலரில் இருக்க பார்த்தீங்களா மேலே டாப்பில், அது எல்லாமே பாக்டீரியா தான். அதே போல் கீழே இருக்கக்கூடிய இரத்த குழாயில் இரத்த சிவப்பு அணுக்கள் போயிட்டு இருக்காங்க. அப்போ காயப்பட்ட உடனே அந்த காயம் என்ன செய்யணும், உடனடியாக அந்த ஆறணும். அதாவது நம்ம பிளட் எல்லாம் வெளியில் போயிட்டே இருக்கும் இல்லையா, காயப்பட்ட உடனே. அப்போ காயப்பட்ட உடனே அந்த பிளட்டு வெளியில் போகுது. அப்போ வெளியில் போகக்கூடிய அந்த பிளட்டை யார் வந்து சரி பண்ணுறா அப்படின்னா, மேலே டாப்பில் பாருங்கள், பிளட் கிளாட் ஃபார்ம்டு பை பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அந்த பிளேட்லேருந்து ரத்த தட்டுகள் அப்படின்னு பேர். அந்த ரத்த தட்டுக்களை உடனடியாக என்ன செய்யுது, வேலை செஞ்சு அந்த காயம்பட்ட அந்த பகுதியை முழுவதுமாக என்ன செய்யுதுன்னா அதை ஃபுல்லாக அடைச்சிருது. அதனால தான் காயப்பட்டோன்னே ஒரு 2 நிமிஷம் அந்த பிளட் வந்து வெளியே போயிட்டு இருக்கும். திடீர்னு ஸ்டாப் ஆகுது இல்லையா? அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிளட் பிளேட்ஸ் வந்து நம்முடைய ரத்தத்த வந்துட்டு வெளியில போக விடாம தடுக்குது. அடுத்த செகண்ட் கீழ பாருங்க, அந்த கிரீன் கலர்ல உள்ளது எல்லாமே என்னது? ரத்த வெள்ளை அணுக்கள். அப்போ காயம்பட்ட இடத்து வழியா உள்ள வந்து அந்த பாக்டீரியா உள்ள வந்திருக்கும் இல்லையா? சில பாக்டீரியாவோ, வைரஸோ உள்ள வந்திருக்கும். தீமை விளைவிக்கக்கூடியது. அந்த பாக்டீரியா அழிக்கிறதுக்காக உடனடியாக அந்த இரத்த வெள்ளை அணுக்கள், அந்த கிரீன் கலர் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் அந்த இரத்த வெள்ளை அணுக்கள். இந்த இரத்த வெள்ளை அணுக்கள் நம்ம உடம்புக்குள்ள வந்த காயப்பட்ட இடத்துல அந்த அந்த உடம்புக்குள்ள வந்த அந்த பாக்டீரியாக்கள் முழுவதுமா அது முழுவதுமா விழுங்கி அதை அழிச்சிருது. இந்த மாதிரி தான் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும். சாதாரண ஒரு சேஃப்டி பின் எடுக்கிறீங்க, கையில் குத்துது, ரத்தம் வருது. அடுத்த ஒரு 1 மினிட்ல 2 மினிட்ல என்ன செய்யுது, ரத்தங்கள் ஸ்டாப் ஆயிருது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இதில் செயல்படக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான். ஒவ்வொரு நாளும் அது என்ன செய்யுது, ரத்த வெள்ளை அணுக்கள் வந்துட்டு நம்ம உடம்புல நமக்கு தேவையில்லாத சில பாக்டீரியாக்கள் எதுவாக இருந்தாலும் அது முழுவதுமாக அழிச்சிருது. இது நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் உங்களுக்கு வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இதை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.